கர்த்தருடைய பிரசன்ன நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபு 1:26. ஒருவன் தன் நாவை அடக்காமல். ஆமென். ஒரு பரிசுத்தவான் முதல் உலக மக்களின் யாவரும் குடும்பம் வரை தமது நாவின் தாறுமாறான பேச்சின் மூலம் குடும்பமே உடைந்து விடுகிறது. ஆகவே நமது நாவை என்ன செய்ய வேண்டும்? நம் நாவை அடக்கி பேசாதிருத்தல் வேண்டும். நீதிமொழிகள் 13:3 தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 21:23 தன் வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி. மற்றும் தன் நாவு ஒரு நெருப்பு என்றும் அது நம் சரீரத்தை கூட அழித்துவிடும். எத்தனை தீயணைப்பு படைகள் வந்தாலும் அணைக்க முடிவதில்லை. ஏன்? பிரியமானவர்களே, தீய வார்த்தைகள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். 39 சங்கீதம் 1 என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். மற்றும் மத்தேயு 12:36 நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமாம். நம் தேவன் நமது விண்ணப்பங்களுக்கு மட்டும் பதில் தருவார் என்பது அல்ல, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் தேவன் உன்னிப்பாகவே கவனித்து வருகிறார். தேவன் நம்மை நடத்தவும், நம்மை பிடுங்கவும், நம்மை நடவும், அணுக்கவும், சேர்க்கவும், உடைக்கவும் நம் சர்வவல்ல தேவனுக்கு முழு அதிகாரம் உண்டு. நமது சர்வவல்ல தேவனிடம் ஏன் என்று கேள்வி கேட்டு பழக வேண்டாம். தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல தேவனது சிட்சைக்கு விட்டு கொடுங்கள். சரி, நம் நாவை எப்படித்தான் அடக்குவது? அதாவது தேவனது நியாயப்பிரமாணம் எப்போதும் நம் வாயில் இருக்க வேண்டுமாம். ஆகவே தான் 119 சங்கீதம் 103 உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அது மட்டுமல்ல, 119 சங்கீதம் 43 சத்திய வசனம் நம் வாயில் இருக்க வேண்டுமாம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு 15:11 தீய வார்த்தைகள் மனிதனை தீட்டுப்படுத்தும். நம் தேவனுக்கு முன்பாக தீட்டுப்பட்டவர்களாக அல்ல, பரிசுத்தத்திற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் என்பது இங்கு தேவனது வார்த்தை அடங்கிய பரிசுத்த வேதத்தில் உள்ள வசனங்கள். நம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். God bless you.